முடிவுகளை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு புலம்புகிறார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக பாஜக கூட்டணி ஒரு துரோக கூட்டணி என முதலமைச்சர் ஸ்டாலின் தாக்கு. மக்களுக்கு வேதனைகளும் சோதனைகளும் தந்ததுதான் கடந்த அதிமுக ஆட்சி. அதிமுகவுக்கு போட்டி போட்டு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக ஆட்சி. இப்படிப்பட்ட தமிழ்நாட்டுக்கு விரோதமா இருக்கக்கூடிய கூட்டணிக்கு தக்க பாடம் புகட்டுவதற்கான நாள் தான் ஏப்ரல் 23. முதலமைச்சர் ஸ்டாலின் பதவிக்கு தகுந்தவாறு பேச வேண்டும். அதிமுக தொண்டன் பேச ஆரம்பித்தால் உங்களின் செவி கிழிந்துவிடும் என எடப்பாடி பழனிசாமி பாய்ச்சல். ஸ்டாலின் அவர்களே, உங்களை பதவிக்கு தக்கவாறு பேசி பழகுங்கள். இல்லாவிட்டால் எங்க தொண்டன் பேச ஆரம்பித்து விட்டால் உங்கள் செவி கிழிந்துவிடும். பாஜகவுடன் கூட்டணி வைத்தோமே தவிர எடப்பாடி பழனிசாமியை போல் தமிழ்நாட்டை அடகு வைக்கவில்லை. தமிழ்நாட்டிற்கு பாஜக எந்த நன்மையும் செய்யவில்லை என கரூர் பரப்புரை கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் கடும் தாக்கு. இன்னைக்கு பாக்குறீங்க, ஓவரா புலம்ப ஆரம்பிச்சுட்டாரு பழனிசாமி. அதுலயும் தன்னைத்தான பெரிய புலனாய்வு புலின்னு நினைச்சுக்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ போட்டோவை காண்பிச்சு நீங்க கூட்டணி வைக்கிறியா அப்படின்னு கேட்கிறாரு. நாங்க கூட்டணி வச்சோமே தவிர பழனிசாமி மாதிரி அழகு வைக்கல. தன்னை சங்கி என கூறுகிறீர்களே, பாஜகவுடன் கூட்டணி வைத்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி சங்கியா? முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. ஸ்டாலின் பேச்சு எடப்பாடி பழனிசாமி முழு சங்கியாகவே மாறிவிட்டார் என்று ஒரு அவதூறு கருத்தை பரப்பிக் கொண்டிருக்கின்றார். உங்களுடைய அப்பா திரு கருணாநிதி அவர்கள் சங்கியா வச்சுக்கிறாரா? இது யாரோட இருக்கிறாரு? டெல்லியில் கூட்டணி வைத்த போது பாஜகவின் பிடி கருணாநிதியிடம் இருந்தது. தற்போது அதிமுகவின் பிடி அமித்ஷா கையில் உள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கடும் விமர்சனம். திமுக ஆட்சியில் 18,000 குழந்தைகள் பாலியல் சீண்டலுக்கு ஆளாகியுள்ளனர். அப்பா என பெருமை கூறும் முதல்வர் ஸ்டாலினுக்கு அவர்களின் கதறல்கள் கேட்கவில்லையா என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. சிவகங்கை மாவட்டம் சாமியார்பட்டி விலக்கு பகுதியில் எடப்பாடி பழனிசாமி வாகனத்தில் பறக்கும் படை சோதனை. வாகனத்தின் அனைத்து பகுதிகளிலும் ரொக்கப்பணம், பரிசு பொருட்கள் இருக்கிறதா என ஆய்வு. பத்து தோல்வி பழனிசாமியை மொத்த தோல்வி பழனிசாமியாக மாற்ற வேண்டும். ஆம்பூரில் வாக்கு சேகரித்த துணை முதல்வர் உதயநிதி வாக்காளர்களிடம் வேண்டுகோள். திமுக கூட்டணி வெற்றி பெற்ற பின் தேர்தல் வாக்குறுதிகள் மட்டுமின்றி மக்களின் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும். திருவள்ளூர் மாவட்டத்தில் தேர்தல் பரப்புரையை தொடங்கிய பிரேமலதா திட்டவட்டம். மாஸ் மற்றும் பிளாஸ்ட் என்று கூறிக்கொள்ளும் விஜய் ஏன் 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார்? தன்னம்பிக்கை இல்லாத காரணத்தினால் தான் அவர் 2 தொகுதிகளை தேர்வு செய்துள்ளார் என நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம். திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட நாளை வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார் தாவேக தலைவர் விஜய். வேட்புமனு தாக்கல் செய்த பின் மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகே தேர்தல் பரப்புரை. புதுச்சேரியில் தாவேக தலைவர் விஜய் வரும் 4ஆம் தேதி பரப்புரை. 4 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு 4 மணி நேரம் மட்டுமே பிரச்சாரத்திற்கு அனுமதி வழங்கிய காவல்துறை. அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சார பயண திட்டத்தில் மாற்றம். நாளை தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலும் வரும் 8 மற்றும் 9ஆம் தேதியில் சென்னையில் தேர்தல் பிரச்சாரம். .  2 2
அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைத்த பின் தன்னிலை மறந்து பேசுகிறார் முதல்வர் ஸ்டாலின். பாஜகவுடன் கூட்டணி வைத்தது ஏன் என கேட்பது கட்சி தலைவருக்கு அழகா என முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு கேள்வி. பாரதிய ஜனதா அண்ணா திராவிட முன்னேற்றம் கூட்டணி அமைத்த உடனே தன்னிலை மறந்து ஒரு முதலமைச்சர் நீங்க ஏன் பாரதிய ஜனதாவோட நீங்க எப்படி கூட்டணி சேரலாம், ஏன் சேர்ந்தீங்கன்னு கேட்கிறாரு. ஒரு கட்சி தலைவருக்கு அழகா, ஒரு முதலமைச்சருக்கு அழகா? யாரோட கூட்டணி சேரலாம்? நாங்க போய் நீங்க காங்கிரஸ் கூட்டணி வச்சீங்கன்னு கேட்க முடியுமா? பாஜக ஆளும் மாநிலங்களில் தான் குற்றச் செயல்கள் அதிக அளவில் நடக்கின்றன. குற்றவாளிகளை பாஜக அரசு காப்பாற்றி வருவதாக திமுக எம்பி கனிமொழி குற்றச்சாட்டு. குற்றங்களுடைய எண்ணிக்கை மற்ற அவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களை விட நிச்சயமாக குறைவாகத்தான் இருக்கிறது. அவர்கள் இன்று கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் எப்படி தவறு செய்தவர்களை, குற்றவாளிகளை காப்பாற்றினார்கள், இன்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எப்படி குற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு மிக விரைந்து தண்டனை பெற்று தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். திமுக கூட்டணியில் தங்களுக்கு கூடுதல் தொகுதிகளை ஒதுக்கவில்லை. தேர்தலில் போட்டியிடுவது குறித்து கட்சியின் உயர்நிலைக்குழு கூட்டத்தில் முடிவு எடுக்கப்படும் என தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் பேட்டி. தமிழகத்தில் வேட்பாளர்களை இறுதி செய்வது குறித்து டெல்லியில் ராகுல் காந்தி, கார்கே, கே.சி. வேணுகோபால் உள்ளிட்டோர் முக்கிய ஆலோசனை. நாளைக்குள் வேட்பாளர்களை இறுதி செய்ய வாய்ப்பு. சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அசாம், கேரளா, புதுச்சேரி தேர்தல் பார்வையாளர்களின் தலைமை தேர்தல் ஆணையர் காணொலி மூலம் சந்திப்பு. 3 மாநிலங்களிலும் ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் நிலையில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் வரும் 7 மற்றும் 10ஆம் தேதி வரை விடுமுறை அறிவிப்பு. சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதால் கல்வித்துறை உத்தரவு. புதுச்சேரியில் விடுதலை சிறுத்தைகளின் தேர்தல் நிலைப்பாட்டில் திடீர் மாற்றம். நெட்டப்பாக்கம், ஊசுடு தொகுதியில் தேர்தல் பணியை நிறுத்தவும், உழவர்கரை தொகுதியில் மட்டும் முழு கவனத்தை செலுத்த கட்சித் தலைவர் திருமாவளவன் உத்தரவு. போர் பதற்றத்தால் மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து 5,98,000 இந்தியர்கள் தாயகம் வருகை. ஐக்கிய அரபு அமீரகம், இந்தியா இடையே விமான போக்குவரத்து அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு அதிகாரி அசீம் மகாஜான் தகவல். கொடைக்கானல் செண்பனகூர் அருகே கொய்யாப்பாறை குடியிருப்பு பகுதிகளில் பற்றி எரிந்து வரும் தீயால் புகை மண்டலம். காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் தீயை கட்டுக்குள் கொண்டுவர தீயணைப்பு வீரர்கள் போராட்டம். சிவகங்கை அருகே லிப்ட் கொடுத்த நபர் மீது மிளகாய் பொடி தூவி இருசக்கர வாகனம் பறிப்பு. பட்டப்பகலில் நடந்த துணிகர சம்பவத்தால் பரபரப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே வெறிநாய்கள் கடித்து 28 பேர் காயம். நாய்கள் தொல்லையை கட்டுப்படுத்த குடியிருப்பு வாசிகள் கோரிக்கை. நெல்லையில் வீடு கட்ட இலவசமாக மண் கேட்டு மிரட்டிய காவல் உதவி ஆய்வாளர் மற்றும் காவலர் ஆயுதப்படைக்கு மாற்றம். விசாரணையின் அடிப்படையில் மாவட்ட எஸ்பி நடவடிக்கை. ஈரான் போரில் உதவாத நேட்டோ ராணுவ கூட்டமைப்பில் இருந்து வெளியேற அமெரிக்க அதிபர் டிரம்ப் பரிசீலனை. நேட்டோ அமைப்பால் நான் ஒருபோதும் ஈர்க்கப்பட்டதில்லை என டிரம்ப் கருத்து. அமெரிக்க மக்களுக்கு நாளை முக்கிய அறிவிப்பை டிரம்ப் வெளியிடப் போவதாக வெள்ளை மாளிகை தகவல். நாளை காலை டிரம்பின் உரைக்காக காத்திருக்கும் சர்வதேச நாடுகள்.